Taste the Daily. ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கொண்டு வந்து 100 யூனிட் இலவச மின்சாரத்தை ஸ்டாலின் அரசு ரத்து செய்ய பார்ப்பதாகவும் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்காமல் திமுக அரசு ஏமாற்றி வருவதாகவும் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நடந்த மே தின பொதுக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை எம்பியுமான சி.வி. சண்முகம் கடுமையாக விமர்சித்தார். அம்மாவுடைய அரசு, எடப்பாடியார் அரசு விவசாயிகளுக்கு 2 முறை கடனை ரத்து செய்த அரசு அம்மாவுடைய அரசு. 5 ஆண்டு காலத்தில் 2 முறை ரத்து செய்த அரசு ஒரே அரசு இந்தியாவில், வேற எந்த அரசும் கிடையாது. ஒரு ஆட்சியினுடைய ஆயுட்காலம் 5 வருஷம். 5 வருஷம் 5 வருஷத்துல 2 முறை விவசாய கடனை ரத்து செய்த பெருமை அம்மாவுடைய அரசு எடப்பாடியாருக்கு சேரும். நீ என்ன பண்ண? இந்த ஆட்சி முடிய போகுது, 8 வருஷம் ஆக போகுது. விவசாய கடன்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாராமா? உங்கள் வீட்டு கடன்லாம் ரத்து பண்ணுவோம் பண்ணிட்டாரா? பண்ணாட்டாலும் பரவாயில்ல. வீட்டு வரியை 3 தடவை உயர்த்திட்டார். நாங்கள் உயர்த்தணுமா? 10 ஆண்டு காலம் அம்மாவுடைய ஆட்சி, 2011 to 2021 10 ஆண்டு காலம் அம்மாவுடைய ஆட்சியிலையும் எடப்பாடி ஆட்சியிலும் ஒரு முறையாவது நாங்கள் வீட்டு வரியை வைத்திருக்கிறோமா? ஆனால் இந்த ஸ்டாலினுடைய அரசில் 3 முறை உயர்த்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வருஷம் உயருமா, அதுவா உயர்ந்து. எதுக்கு? கட்டு அந்த குடிக்கு மட்டுமா போட்டாரு? உன் வீட்டுக்காரர் குடிக்கிற தண்ணியும் விலையேற்றிட்டாரு. எதையா விட்டு வச்சாமா? எதையும் விட்டு வைக்கல. நீ குடிக்கிற தண்ணிக்கும் வரி ஏற்றிட்டான், உன் வீட்டுக்காரர் குடிக்கிற சரக்குக்கும் வரி ஏற்றிட்டான். எதையும் விட்டு வைக்கல. ஆனால் அவங்களுக்கு மட்டும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வந்து இப்போ 20 ரூபாய் அதிகம் வச்சுட்டான். முன்ன பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூல் பண்ணாங்க, இப்போ 20 ரூபான்றாங்க. எல்லாம் டிவியில் வர்றது தான், பத்திரிகையில் வர்றது தான். உஷாராக சொல்லி வைப்போம், டிவியில் பத்திரிகையில் வருதுன்ட்டு. இல்லை கேஸ் போடுவோம்ல, உஷாராக சொல்லுவோம். எதையா விட்டு வச்சா? மின்சார கட்டணம் எங்கள் ஆட்சியில் உயர்ந்ததா? தயவு செய்து நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இன்னும் 8 மாத காலத்தில் இந்த தேர்தல் வர இருக்கிறது. தேர்தலுக்கு செல்லும் முன்பு இந்த ஆட்சியிலும் அம்மாவுடைய ஆட்சியிலும் ஒப்பிட்டு பார்க்கணும். 10 ஆண்டு காலம் அம்மாவுடைய ஆட்சி என்ன செய்தது? இந்த 4 ஆண்டு காலம், இந்த 5 ஆண்டு காலம் முடிகிற போது திமுக ஆட்சி நமக்கு என்ன செய்தது? சிந்தித்து பாருங்க. மின்சார கட்டணம் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. என்ன கட்டணம் போடுறான்னு அவனுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. இந்த மாதம் 500 ரூபான்றான், அடுத்த மாதம் வரான் 1500 ரூபான்றான், அதுக்கடுத்த 2வது மாதம் வரான் 3000 ரூபான்றான். கணக்கு வழக்கே இல்லை. தேர்தலில் என்ன சொன்னார் இந்த முதலமைச்சர்? என்ன சொன்னார்? நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்போ 2 மாதத்துக்கு ஒரு தடவை கணக்கு எடுக்கிறாங்க. 2 மாதத்துக்கு ஒரு தடவை கணக்கு எடுக்கிறாங்கல்ல. அதை நான் ஆட்சிக்கு வந்தால் மாதம் ஒரு முறை கணக்கெடுப்பு நடத்தணும் வாக்குறுதி கொடுத்தாரா இல்லையா? இந்த முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்தாரா இல்லையா? இன்னைக்கு என்ன ஆச்சு? 4 ஆண்டு காலம் முடிய போகுது. பண்ணாரா? ஆனால் 100 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று கொடுத்தது யாரு? அம்மா. அந்த 100 யூனிட் மின்சாரத்தை போக்க வைக்க, எடுக்க வைக்கணும் என்ற நோக்கத்தில் தான் இந்த அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த போறேன்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் மீட்டர் வச்சா உங்களுக்கு 100 மீட்டர் மின்சாரம் போச்சு. குப்பைக்கு வரி போட்டிருக்கிறான் இந்த அரசு. இப்ப தண்ணிக்கு வரி போட்டான்னு சொல்றீங்களே, ஒரு விஷயத்தை ஏன் சொல்லல? வீட்டு வரி கட்டினாதான் தண்ணி கொடுப்பான்றான், 100 நாள் வேலை வாய்ப்பு தரேன்றான். சொல்றானா இல்லையா உங்க ஊர்ல? ஏமா வீட்டு வரி கட்டினாதான், தண்ணி வரி கட்டினாதான் உங்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்புல வேலை தருவான்றான். தரானா? சொல்றானா இல்லையா உங்க ஊர்ல? சத்தமா சொல்லு. ஏன் குசு குசுன்ற? உங்க ஊர் தலைவரை வந்து பார்க்க போறாரு. பார்த்தா மட்டும் நான் பதவி தான் போயிடுச்ச விடு. என்ன பண்ண போறான்? அப்படியே வேலை செய்தா மட்டும் கூலி கொடுத்துட்டானா? கூலி வந்து எவ்வளவு ஆச்சு? 6 மாசம் ஆச்சா? அது வரவே வராது, அது வராது. அம்மா எடப்பாடியார் வந்தாதான் உங்களுக்கு சம்பளம். 100 நாள் வேலை எப்போ 150 நாள் கிடைக்கும் சொன்னாரே ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில். எனக்கு ஓட்டு போடுங்க, நான் ஆட்சிக்கு வந்தா 150 நாள் தரனாரு. நீ 150 நாள் தரவனா ராஜா? 100 நாளையாவது ஒழுங்காத்தான், செய்த வேலைக்காவது கூலித்தான்.
Taste Daily. Taste the Daily.